உலகத்துக்கே சாப்பாடு போடுற அந்த சிவபெருமானே ஒரு காலத்துல பசியில பிச்சை எடுத்திருக்காருன்னா உங்களால நம்ப முடியுமா? அதுவும் காசியில. அப்போ அவரோட பசியை தீர்த்த அந்த மகாசக்தி யாரு? சிவபெருமான் ஒரு முறை இந்த உலகம் வெறும் மாயை, சாப்பாடு கூட மாயைதான்னு சொன்னார். இதை புரிய வைக்க அம்பாள் உலகத்துல இருந்த எல்லா உணவுகளையும் மறைச்சிட்டாங்க. உலகமே பசியில தவிச்சப்போ காசியில மட்டும் அன்னபூரணியா அவதரிச்சு உணவு போட்டாங்க. பசி தாங்க முடியாம கடைசியில ஈசனே வந்து நின்னப்போ உணவு மாயை இல்ல, அது உயிர்னு உணர்த்தினாங்க அன்னை. தன்னோட கைகளாலேயே சிவபெருமானுக்கு உணவு கொடுத்து அவரோட பசியை தீர்த்தாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அன்னபூரணின்னு பேர். அன்னபூரணியை வணங்குறவங்க வீட்டுல என்னைக்குமே வறுமை இருக்காது, சாப்பாட்டுக்கு கஷ்டம் வராது. அன்னை காசியில மட்டும் இல்ல, பசியோட இருக்கிற ஒவ்வொரு ஜீவன் கிட்டையும் அவ இருக்கா. சாப்பாட்டை வீணாக்காதீங்க, அது தெய்வம். ஓம் அன்னபூர்ணாய நமகன்னு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பல ஆன்மீக கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.